रामचंद्र की जय। सियावर रामचंद्र की जय। மேடையின் மதிப்பிற்குரியவர்களே, அனைத்து புனிதர்களே, மேலும் துறவிகளே, இங்கே அமர்ந்திருக்கும் மேலும் உலகின் அனைத்து மூலைகளிலும் நம்முடனே இணைந்திருக்கும் அனைத்து ராம பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ராம் ராம். இன்று நம்முடைய ராமன் வந்துவிட்டான். பல நூற்றாண்டு கால காத்திருப்புக்கு பிறகு நம்முடைய ராமன் வந்தே விட்டான். பல நூற்றாண்டு கால வரலாறு காணாத பொறுமை, கணக்கே இல்லாத உயிர் தியாகங்கள், தியாகம் தபத்திற்கு பிறகு நம்முடைய பிரபு ராமன் வந்து விட்டான். இந்த சுபமான வேளைக்காக உங்கள் அனைவருக்கும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். நான் இப்போது கர்ப்பகிரகத்திலே இறைநிலையின் சாட்சியாக இருந்த பிறகு உங்கள் முன்பாக இன்று நின்று கொண்டிருக்கிறேன். சொல்வதற்கு எத்தனையோ இருக்கின்றது, ஆனால் என் தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறது. என்னுடைய உடல் இப்போதும் கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சித்தம் இப்போதும் கூட அந்த கணத்திலே உறைந்து போயிருக்கிறது. நம்முடைய குழந்தை ராமன் இனி கூடாரத்திலே வசிக்க மாட்டான். நம்முடைய அருமை குழந்தை ராமன் இனி திவ்யமான ஆலயத்திலே வசிப்பார். எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது, அளவில்லா ஸ்ரத்தை இருக்கிறது. அதாவது என்ன நடந்தேறி இருக்கிறதோ இதன் அனுபவம் தேசத்தின், உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் உள்ள ராம பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த கணம் தெய்வீகமானது, இந்த வேளை புனிதமானது. இந்த சூழல், இந்த காலம், இந்த ஆற்றல், இந்த நேரம் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரன் நமக்களிக்கும் நல்லாசிகளாகும். ஜனவரி 22, 2024 ஆண்டின் இன்றைய சூரியன் ஒரு அற்புதமான ஒளியை தாங்கி வந்திருக்கிறது. ஜனவரி 22, 2024 இது கேலண்டரில் எழுதப்பட்ட வெறும் தேதி அல்ல, இது ஒரு புதிய கால சக்கரத்தின் தொடக்கமாகும். ராமர் கோயிலின் பூமி பூஜைக்கு பிறகிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேசம் நெடுகிலும் உற்சாகமும் உல்லாசமும் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தன. நிர்மாண பணிகளை பார்த்த பிறகு நாட்டு மக்கள் மனங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை பிறப்பிடித்துக் கொண்டே இருந்தது. இன்று நமக்கெல்லாம் பல நூற்றாண்டு கால பொறுமையின் அருட்கொடை கிடைத்திருக்கிறது. இன்று நமக்கெல்லாம் ஸ்ரீராமனுடைய ஆலயம் கிடைத்திருக்கிறது. அடிமைத்தன மனோவியலை தகர்த்தெறிந்து எழும்பி நிற்கும் தேசம் கடந்த காலத்தின் ஒவ்வொரு அடியிலிருந்தும்
நம்பிக்கை பெறுகின்ற தேசம். இப்படித்தான் புதியதோர் வரலாற்றை படைக்கின்றது. இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட மக்கள் இன்றைய இந்த தேதியை, இன்றைய இந்த கணம் பற்றி பேசுவார்கள். மேலும் இது எத்தனை பெரிய ராம மகிமை பாருங்கள். இதிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நம் கண் முன்னே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அனைத்து திசைகளிலும், அனைத்து திக்குகளிலும், அனைத்திலும் தெய்வீகம் நீக்கமர நிறைந்து காணப்படுகிறது. இந்த வேளை சாதாரணமான வேளையே அல்ல. இது காலத்தின் சக்கரத்தினிலே அனைத்து காலங்களுக்குமான மையினால் எழுதப்படும் அழிக்க முடியாத நினைவு கோடுகள். நண்பர்களே, நாம் அனைவரும் நன்கறிவோம். அதாவது எங்கே ராமகாரியம் நடக்கிறதோ அங்கே பவனபுத்திரனான அனுமான் கண்டிப்பாக பிரசன்னமாகி இருப்பார். ஆகையினாலே நான் ராம பக்தரான அனுமானுக்கும் அனுமான் கடிக்கும் என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நான் அன்னை ஜானகி, லக்ஷ்மண்ஜி, பரதன், சத்ருக்னன் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வழங்குகிறேன். நான் பவித்திரமான அயோத்தி நகரம், புனிதமான சரையு நதியையும் என் சிரத்தால் வணங்குகிறேன். நான் இந்த கணத்திலே தெய்வீகமான உணர்வை அனுபவிக்கிறேன். அவர்களின் நல்லாசிகளால் தான் இந்த மகத்தான பணி நிறைவேறி இருக்கின்றது. இந்த திவ்யமான ஆன்மாக்கள், அந்த தெய்வீக ஆளுமைகளும் கூட இந்த வேளையிலே நம்மை சுற்றி இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். நான் இந்த அனைத்து திவ்யமான ஆன்மாக்களுக்கும் நன்றி உணர்வோடு என் சிரம் தாழ்த்துகிறேன். நான் இன்று பிரபு ஸ்ரீ ராமனிடத்திலே மன்னிப்பையும் கூட வேண்டுகிறேன். நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய தியாகங்கள், தபத்தினிலே எங்கோ குறை இருந்திருக்கத்தான் வேண்டும். இதனால்தான் இத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று அந்த குறை நிறைவேறி இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நமது பிரபு ராமன் இன்று நம்மை கண்டிப்பாக மன்னித்து அருளுவார். எனதருமை நாட்டு மக்களே, திரேதாயுகத்திலே ராமனின் வருகை பற்றி பூஜ்ய புனிதர் துளசிதாசர் எழுதியிருக்கிறார். பிரபு விலோகி ஹர்ஷே புரபாசி ஜனித வியோக விபத்தி சபனாசி. அதாவது பிரபுவின் ஜனனம் ஏற்பட்டவுடனேயே அயோத்தி வாசிகள் அனைவரும், நாட்டு மக்கள் அனைவரும் களிப்பு நிறைந்தவர்களானார்கள். நீண்ட பிரிவினால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் அஸ்தமித்து போயின. அந்த காலகட்டத்திலே என்னவோ அந்த பிரிவு வெறும் 14 ஆண்டுகளாக மட்டுமே இருந்தது. அப்படி இருந்தும் கூட அதை பொறுக்க முடியவில்லை. இந்த யுகத்திலே என்னவோ அயோத்தியும் அயோத்தி வாசிகளும் மக்களும் பல நூற்றாண்டு கால பிரிவை சகித்திருக்கின்றார்கள். நம்முடைய பல தலைமுறைகள் எல்லாம் பிரிவினை சகித்தார்கள்.
பாரதத்தின் அரசியலமைப்பு சட்டத்திலே அதன் முதல் பதிப்பினிலே பகவான் ராமன் அலங்கரிக்கின்றான். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட பல தசாப்தங்களாகவே ஸ்ரீராமனின் சரிதம் தொடர்பாக சட்டபூர்வமான போராட்டங்கள் நடந்தன. நான் பாரதத்தின் நீதிமன்றத்துக்கு என் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அதுதான் நீதியின் மாட்சிமையை காத்தளித்தது. நீதியின் அடையாளமான பிரபு ஸ்ரீராமனுடைய ஆலயமும் கூட நீதி நியாயத்துக்கு உட்பட்டே எழுப்பப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இன்று கிராமங்கள் தோறும் எங்கு பார்த்தாலும் கீர்த்தனங்கள், சங்கீர்த்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயங்களில் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. தூய்மை இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் இன்று தீபாவளியை கொண்டாடுகிறது. இன்று மாலையில் வீடுகள் தோறும் ராமஜோதியால் ஒளிமயமாக்கும் தயாரிப்புகள் நடக்கின்றன. நேற்று நான் ஸ்ரீராமனின் ஆசிகள் துணையால் தனுஷ்கோடியிலே ராமசேது தொடங்கும் இடத்திலே அரிச்சல் முனையில் இருந்தேன். எந்த வேளையிலே பிரபு ராமன் சமுத்திரத்தை கடக்கத் தொடங்கினானோ அந்த கணம்தான் கால சக்கரத்தையே புரட்டி போட்டது. அந்த உணர்ச்சிகரமான கணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நான் எளிய முயற்சியை மேற்கொண்டேன். அந்த இடத்திலே நான் மலர்களால் அர்ச்சனை செய்தேன். அந்த இடத்திலே எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதாவது, எப்படி அந்த காலத்தில் காலச்சக்கரம் மாறியதோ அதை போலவே காலச்சக்கரம் இப்போது மீண்டும் மாறும். அது சுபமான திசையை நோக்கி முன்னேறும். என்னுடைய 11 நாட்கள் விரதங்கள் அனுஷ்டானங்களின் போது நான் பயணிக்க முயற்சித்த புனித இடங்கள் எனும் போது அவை பிரபு ஸ்ரீ ராமனின் பாதங்கள் பட்டவை. அது நாசிக்கின் பஞ்சவட்டி புனித தலமாகட்டும், கேரளத்தின் பவித்திரமான திருப்பராயர் ஆலயமாகட்டும், ஆந்திர பிரதேசத்தின் லெபாக்ஷி ஆகட்டும், திருவரங்கத்திலே அரங்கநாத சுவாமியின் ஆலயமாகட்டும், ராமேஸ்வரத்திலே ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயமாகட்டும், அல்லது தனுஷ்கோடி ஆகட்டும். என்னுடைய பரமபாக்கியம் என்றால் இதே புனிதமான பவித்திரமான உணர்வோடு எனக்கு சமுத்திரம் தொடங்கி சரையு வரையான யாத்திரையை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தது. சமுத்திரம் தொடங்கி சரையு வரை அனைத்து இடங்களிலும் ராமநாமத்தின் அதே கொண்டாட்ட உணர்வு எங்கும் பரவி இருக்கிறது. பிரபு ராமன் பாரதத்தின் ஆன்மாவின் ஒவ்வொரு கணுவிலும் உறைந்திருக்கிறான். ராமன் பாரதவாசிகளின் ஆழ்மனதில் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். நாம் பாரதத்திலே யாராவது ஒருவருடைய ஆழ்மனதை தொட்டு பார்த்தோம் என்றால் அப்போது இந்த ஒருமை அனுபவம் கிடைக்கும். மேலும் இந்த உணர்வுதான் அனைத்து இடங்களிலும் கிடைக்கும். இதைவிட சிறப்பான, இதைவிட அதிகமாக தேசத்தை ஒருங்கிணைக்கும் வல்லமை உடைய இழை வேறு என்னதாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, தேசத்தின் அனைத்து மூலைகளிலும் அனைத்து மொழிகளிலும் ராமாயணத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் விசேஷமாக கடந்த 11 நாட்களிலே ராமாயணத்தை பல்வேறு மொழிகளிலே, பல்வேறு மாநிலங்களிலே குறிப்பாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்த்தது. ராமரை பற்றி விளக்கி சொல்லும் போது ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள், ரமயந்தே யஸ்மின்
யதிராமஹா, அதாவது எதில் லயித்து போகிறார்களோ அதுவே ராமன். ராமன் மக்களின் நினைவுகளிலே திருநாள் முதல் பாரம்பரியம் வரை அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அனைத்து யுகங்களிலுமே மக்கள் அனைவரும் ராமனை வாழ்ந்து உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து யுகங்களிலுமே மக்கள் அனைவரும் அவரவருக்குரிய சொற்களிலே அவரவருக்குரிய வழிகளிலே ராமனை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இந்த ராமரசம் பெருகி செல்லும் வாழ்க்கையைப் போல நிரந்தரமாக பெருகியோடிக்கொண்டே இருக்கிறது. பண்டைய காலம் தொட்டே பாரதத்தின் அனைத்து இடங்களைச் சேர்ந்தவர்களும் ராமரசத்தை புனித நீராக பருகி வந்திருக்கிறார்கள். ராம காதை எல்லையற்றது. அதே போல ராமாயணமும் அழிவில்லாதது. ராமனின் ஆதர்சங்கள், ராமனின் விழுமியங்கள், ராமன் அளிக்கும் கல்வி அனைத்து இடங்களிலும் ஒன்று போலவே இருக்கிறது. பிரியமான நாட்டு மக்களே, இன்று இந்த வரலாற்று பூர்வமான வேளையிலே தேசம் நினைவு கூறும் ஆளுமைகள் என்று பார்த்தால் அவர்களின் செயல்கள் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இன்று நாம் இந்த சுபதினத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். ராமனின் இந்த பணியிலே எத்தனையோ பேர்கள் தியாகத்தின் தவத்தின் உச்சகட்டத்தை செய்து காட்டி இருக்கிறார்கள். அந்த கணக்கற்ற ராம பக்தர்களின் அந்த கணக்கற்ற கரசேவகர்களிடம், மேலும் அந்த கணக்கற்ற புனிதர்கள் தூயோரிடம் நாம் அனைவரும் கடன்பட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொண்டாட்டத்தின் கணம்தான். ஆனால் இதோடு கூடவே இந்த கணம் பாரதிய சமுதாயத்தின் பக்குவ நிலையினை எடுத்து காட்டும் கணமுமாகும். நம்மை பொறுத்த மட்டிலே இந்த வாய்ப்பு வெற்றிக்கானது மட்டுமல்ல, வினயத்துக்கானதும் கூட. உலக வரலாறு சான்றாக விளங்குகிறது. பல தேசங்கள் தங்களுடைய வரலாற்றிலேயே சிக்கி போகின்றார்கள். அப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் எப்போதெல்லாம் தங்களுடைய வரலாற்றின் முடிச்சுக்களை அவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதிலே மிகுந்த சிரமம் உண்டானது. மாறாக பல வேளைகளிலே முன்பை விட அதிக சிக்கல் நிறைந்த சூழல் உருவானது. ஆனால் நமது தேசமானது வரலாற்றின் இந்த சிக்கலினை தீவிரமான முறையினிலே மற்றும் உணர்வு ரீதியாக பிரித்த வகை அது என்ன கூறுகிறது என்றால், நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கடந்த காலத்தை விட மிக அழகானதாக ஆக இருக்கின்றது என்பதே. முன்னொரு காலத்தில் எல்லாம் சிலர் கூறுவதுண்டு, இங்கே ராமர் கோயில் எழும்பினால் எங்கும் தீப்பற்றி கொள்ளுமாம். அப்படிப்பட்ட நபர்களால் பாரதத்தின் சமூகத்தன்மையின் பவித்திரத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. குழந்தை ராமனின் இந்த ஆலயத்தின் நிர்மாணம் பாரதிய சமூகத்தின் அமைதி, பொறுமை, பரஸ்பர நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்தின் அடையாளமும் ஆகும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிர்மாணம் எந்த நெருப்பையும் அல்ல, மாறாக ஆற்றலை தோற்றுவித்திருக்கிறது. ராமன் கோயில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் ஒரு பிரகாசமான எதிர்கால பாதையில் முன்னேறும் உத்வேகத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நான் அந்த நபர்களிடம் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், வந்து அனுபவித்து பாருங்கள். உங்கள் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். ராமன் நெருப்பு அல்ல, ராமன் ஆற்றலாவான். ராமன் விவாதம் அல்ல,
ராமன் தீர்வாவான். ராமன் நமக்கு மட்டுமே சொந்தமல்ல, ராமன் அனைவருக்குமானவன். ராமன் தற்காலத்தவன், வெறும் தற்காலத்தவன் மட்டுமல்ல, ராமன் எல்லையற்ற காலமானவன். நண்பர்களே, இன்று எந்த வகையிலே ராமன் ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டை திருவிழாவிலே உலகம் முழுவதும் இணைந்திருக்கிறதோ, அதிலே ராமனுடைய அனைத்து இடங்களிலும் பறந்திருக்கும் தன்மையை காண முடிகிறது. எப்படி நம் நாட்டிலே கொண்டாட்டங்கள் இருக்கின்றதோ, அதை போலவே அநேக தேசங்களிலே இன்று அயோத்தியின் இந்த கொண்டாட்டம் ராமாயணத்தின் உலகம் தழுவிய பாரம்பரியங்களின் கொண்டாட்டமும் கூட. குழந்தை ராமனின் இந்த பிரதிஷ்டை வசுதைவ குடும்பகம் கருத்தின் பிரதிஷ்டையும் கூட. நண்பர்களே, இன்று அயோத்தியிலே ராமரின் வெறும் விக்கிரக ரூபம் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. இது ஸ்ரீராமனின் ரூபத்திலே சாக்ஷாத் பாரதிய கலாச்சாரத்திடம் அசைக்க முடியாத நம்பிக்கையின் பிராண பிரதிஷ்டையுமாகும். இது சாக்ஷாத் மனித நன்மதிப்புகள் மற்றும் மிக உயர்ந்த ஆதர்சங்களின் பிராண பிரதிஷ்டையும் ஆகும். இந்த விழுமியங்களின், இந்த ஆதர்சங்களின் பிராண பிரதிஷ்டை இன்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இருக்கிறது. சர்வே பவந்து சுகினஹா. இந்த சங்கல்பத்தை பல நூற்றாண்டுகளாக உறக்க உரைத்து வருகிறோம். இன்று அதே சங்கல்பத்தை ராமர் கோயில் என்ற உருவிலே சாக்ஷாத் வடிவம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலயம் கடவுளின் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, இது பாரதத்தின் பார்வையின், பாரதத்தின் தத்துவங்கள், பாரதத்தின் கண்ணோட்டத்தை காட்டும் ஆலயமாகும். இது ராமனின் ரூபத்திலே தேசத்தின் விழிப்பு நிலையின் ஆலயமாகும். ராமன் பாரதத்தின் நம்பிக்கை, ராமன் பாரதத்தின் ஆதாரமாவான், ராமன் பாரதத்தின் கருத்தாவான், ராமன் பாரதத்தின் கருப்பொருளாவான், ராம் பாரதத்தின் விழிப்பு நிலையாவான், ராமன் பாரதத்தின் எண்ணமாவான், ராமன் பாரதத்தின் மேன்மையாவான், ராமன் பாரதத்தின் பராக்கிரமமாவான், ராமன் தாக்கமாவான், ராமன் பிரபாகமாவான், ராமன் நடத்தையாவான், ராமன் நீதியுமாவான். ராமன் நித்தியமானவன் கூட, ராமன் நிரந்தரமானவனும் கூட, ராமன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் முழுமையானவன், ராமன் வியாபித்திருப்பவன், உலகானவன், உலகின் ஆன்மாவானவன். ஆகையினாலேதான் ராமனின் பிரதிஷ்டை நடைபெறும் போது ஆண்டுகள் அல்லது நூற்றாண்டுகளோடு அது என்றும் நின்று போவதில்லை. அதன் தாக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கும். மகரிஷி வால்மீகி கூறியிருக்கிறார், ராஜ்யம் தச சஹஸ்ராணி பிராப்ய வருஷாணி ராகவக. அதாவது ராமன் 10,000 ஆண்டுகளுக்கு ராஜ்யத்தில் நிலை பெற்றிருக்கின்றார். அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ராமராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. திரேதாவிலே ராமன் வந்தபோது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ராமராஜ்யம் நிறுவப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை ராமன் உலக பாதையை துலக்கி காட்டியிருக்கிறார். ஆகையினால்தான் எனதருமை நாட்டு மக்களே, இந்த அயோத்தி பூமி நம் அனைவரிடத்திலும், ஒவ்வொரு ராம பக்தரிடத்திலும், ஒவ்வொரு பாரதியரிடத்திலும் சில வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராமனுக்கான மகோன்னதமான ஆலயம் என்னவோ எழுப்பப்பட்டு விட்டது. இனி அடுத்தது என்ன? பல நூற்றாண்டு கால காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி அடுத்தது என்ன? இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே எந்த தெய்வம், எந்த தெய்வீக ஆன்மாக்கள் நமக்கு ஆசி அளிக்க இங்க வந்திருக்கின்றார்களோ, நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் அப்படியே விடை கொடுத்து அனுப்புவோம்? இல்லை, கண்டிப்பாக இல்லை.
என்று நான் பவித்திரம் நிறைந்த மனத்தோடு உணர்ந்து கொண்டிருக்கிறேன். காலச்சக்கரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது சுகமான தற்செயல் நிகழ்வு. நம்முடைய தலைமுறையானது காலத்தை வென்ற ஒரு சிற்பி என்ற முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகான தலைமுறை நாட்டை நிர்மாணம் செய்யும் நமது இன்றைய செயல்களை நினைந்து பார்க்கும். ஆகையினாலே தான் கூறுகிறேன், இதுவே சமயமாகும், சரியான சமயமாகும். நாம் இன்றிலிருந்து, இந்த பவித்திரமான சமயத்திலிருந்து அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான பாரதத்தின் அடித்தளத்தை அமைக்க வேண்டும். ஆலய நிர்மாணத்தினை தாண்டி இப்போது அனைத்து நாட்டு மக்களும் இங்கே இந்த கணத்திலிருந்து வல்லமையான, திறமையான, உயர்வான, தெய்வீகமான பாரதத்தின் நிர்மாணத்திற்கான சபதம் ஏற்கின்றோம். ராமனின் எண்ணங்கள் உணர்வுகளோடு கூடவே மக்களின் உணர்வுகளிலும் முறைய வேண்டும். இதுவே நாட்டை நிர்மாணிக்கும் படிக்கட்டுகளாகும். நண்பர்களே, இன்றைய யுகத்தின் தேவை என்றால் நாம் நம்முடைய உள் மனதை விசாலப்படுத்த வேண்டும். நமது விழிப்பு நிலை விரிவடைய வேண்டும். தெய்வம் முதல் தேசம் வரை, ராமன் முதல் நாடு வரை ஆக வேண்டும். அனுமனுடைய பக்தி, அனுமனுடைய சேவை, அனுமனுடைய அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட குணங்களை இவற்றை நாம் வெளியே எங்கும் தேடி அலைய வேண்டாம். ஒவ்வொரு பாரதியரிடத்திலும் பக்தி, சேவை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுகள் நிறைவான, முழுதான, தீர்க்கமான, தெய்வீகமான பாரதத்தின் ஆதாரமாக ஆகும். மேலும் இதுதான் தெய்வம் முதல் தேசம் மற்றும் ராமன் முதல் நாடு வரையிலான விழிப்பு நிலையின் விரிவாக்கம். தொலைவான வனங்களிலே, குடில்களிலே வாழ்க்கையை வாழ்ந்த நமது பழங்குடியின தாயான சபரியை பற்றி நினைக்கும் போது அளவில்லாத நம்பிக்கை ஊற்றெடுக்கிறது. தாய் சபரி எப்போதிலிருந்தே கூறி வந்தாள், ராமன் வருவான் என்று. ஒவ்வொரு பாரதியரிடத்திலும் பிறக்கும் இதே நம்பிக்கை நிறைவான, ஆழமான, உன்னத பாரதத்தின் ஆதாரமாக ஆகும். மேலும் இதையன்றோ தெய்வம் முதல் நாடு வரையிலான, ராமன் முதல் நாடு வரையிலான விழிப்பு நிலையின் விரிதல் நாம் அனைவரும் நன்கறிவோம். நிஷாதராஜனின் நட்பு அனைத்து தடைகளையும் தாண்டியதென்று. நிஷாதராஜனுக்கு ராமனிடத்திலே பிரேமை, பிரபு ராமனுக்கு நிஷாதராஜன் பால் சகோதர உணர்வு எத்தனை முக்கியமானது. அனைவரும் நம்மவரே, அனைவரும் சமமானவரே. ஒவ்வொரு பாரதியரிடத்திலும் நம்மவர் என்ற உணர்வு, சகோதர உணர்வு நிறைவான, செறிவான, உயர்வான, தெய்வீகமான பாரதத்தின் ஆதாரமாக ஆகும். மேலும் இதுதானே தெய்வம் முதல் தேசம் மற்றும் ராமன் முதல் நாடு பற்றிய விழிப்பு நிலையின் பரவல். நண்பர்களே, இந்த தேசத்திலே ஏமாற்றத்திற்கான லவலேசம் கூட இடம் கிடையாது. நான் மிகவும் சாமான்யமானவன், நான் மிக சிறியவன். யாராவது இப்படி நினைத்தால் அப்போது அவர்கள் அணிலின் பங்களிப்பை நினைந்து பார்க்க வேண்டும். அணிலை பற்றி நினைத்தவுடனேயே நமது சங்கட உணர்வு அனைத்தும் தொலைந்து போகும்.
நமக்கு கற்பித்தல் உண்டாகும். சிறிய பெரிய அனைத்து முயற்சிகளுக்குமே பிரத்யேக சக்தி இருக்கிறது, பிரத்யேக பங்களிப்பு இருக்கிறது. அனைவரின் முயற்சிகளின் இந்த உணர்வு வல்லமையான, திறமையான, உன்னதமான, தெய்வீகமான பாரதத்தின் ஆதாரமாக ஆகும். மேலும் இதுதான் தெய்வம் முதல் தேசம், மேலும் ராமன் முதல் நாடு வரையிலான நாடு பற்றிய உணர்வு நிலையின் பரவல். நண்பர்களே, இலங்கேஸ்வரன் ராவணன் மிகப்பெரிய ஞானி, அபாரமான சக்தி படைத்தவன். ஆனால் ஜடாயுவின் அருமையான அர்ப்பணிப்பை பாருங்கள். அவர் மாவீரன் ராவணனோடு போரிட்டார். அவருக்கு நன்கு தெரியும் தன்னால் ராவணனை தோற்கடிக்க முடியாது என்று. இருந்தாலுமே கூட அவர் ராவணனுக்கு சவால் விடுத்தார். கடமை உணர்வின் இந்த உச்சகட்ட நிலை வல்லமையான, திறமையான, உன்னதமான, தெய்வீகமான பாரதத்தின் ஆதாரமாகும். மேலும் இது வந்தோ தெய்வம் முதல் தேசம் வரை, ராமன் முதல் நாடு வரையான விழிப்பு நிலையின் பரவலாக்கம். வாருங்கள், நாம் மன உறுதி பூணுவோம். நமது நாட்டை நிறுவும் பொருட்டு நாம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அர்ப்பணிப்போம் என்று. ராமன் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை காலத்தின் ஒவ்வொரு நொடியும், சரீரத்தின் ஒவ்வொரு அணுவும் ராம சமர்ப்பணத்தை நாட்டு சமர்ப்பணம் என்ற இலக்கோடு இணைத்து விடுவோம். எனது நாட்டு மக்களே, பிரபு ஸ்ரீராமனுக்கு நம்முடைய பூஜை விசேஷமானதாக இருக்க வேண்டும். இந்த பூஜை தான் என்பதை தாண்டி உயர்ந்து அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். இந்த பூஜை எனக்கு என்பதிலிருந்து உயர்ந்து அனைவருக்கும் என்றாக வேண்டும். பிரபுவுக்கு அளிக்கப்படும் பிரசாதம் அது வளர்ந்த பாரதத்திற்கு நமது உழைப்பின் உச்சகட்ட நிலையின் பிரசாதமாகவும் ஆகி போகும். நாம் தினமும் பராக்கிரமம், நற்குணங்கள், அர்ப்பணிப்பின் பிரசாதத்தை பிரபு ராமனுக்கு அளிக்க வேண்டும். இவற்றால் தினமும் பிரபு ராமனுக்கு பூஜை புரிய வேண்டும். அப்போதுதான் பாரதத்தை கம்பீரமான, வளர்ச்சி அடைந்ததாக ஆக்க முடியும். எனதருமை நாட்டு மக்களே, இது பாரதத்தின் வளர்ச்சிக்கான அமுத காலம். இன்று பாரதம் இளைஞர் சக்தி என்ற மூலதனத்தால் நிரம்பி இருக்கிறது, சக்தியால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைகள் அடுத்து எத்தனை காலத்திற்கு பிறகு ஏற்படும் என்று கூற முடியாது. நாம் எப்போது தவறவிடக் கூடாது, நாம் எப்போது அமர்ந்து விடக்கூடாது. நமது தேசத்தின் இளைஞர்களிடத்தில் ஒன்று கூறுவேன். உங்கள் முன்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியத்தின் உத்வேகம் இருக்கிறது. நீங்கள் நாட்டின் எந்த தலைமுறையின் பிரதிநிதிகள் என்றால் அது நிலவினிலே மூவண்ணத்தை பறக்க விடக்கூடியது. அது 15 லட்சம் கிலோமீட்டர் பயணம் சென்று சூரியனை நெருங்கிய பிறகு மிஷன் ஆதித்யாவை வெற்றி பெறச் செய்து வருகிறது. வானத்திலே தேஜஸ், சமுத்திரத்திலே விக்ராந்தின் கொடியை பறக்கச் செய்திருக்கிறது. தனது பாரம்பரியத்தின் மீது பெருமை, தன்னுடைய மரபின் மீது பெருமிதம் பொங்க நீங்கள் நமது பாரதத்தின் புதிய உதயத்தை பொறிக்க வேண்டும். பாரம்பரியத்தின் பவித்திரத்தன்மை மற்றும் நவீனத்தின் முடிவற்ற நிலை, இரண்டு பாதைகளிலும் பயணித்து பாரதம் தன்னிறைவு என்ற இலக்கை அடைந்தே தீரும். எனது நண்பர்களே, வரவிருக்கும் சமயம் இனி வெற்றிக்கு சொந்தமானது. வரவிருக்கும் சமயம் இனி சாதிப்பதற்கானது. இந்த மகத்தான ராமனாலயம் சாட்சியாக விளங்கும் பாரத உன்னதத்திற்கு, பாரத உதயத்திற்கு. இந்த மகத்தான ராமனாலயம் சாட்சியாக விளங்கும் மகத்தான பாரதத்தின் உயர்வுக்கு, வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு. இந்த ஆலயம் நமக்கு கற்பிக்கிறது, நமது லட்சியங்கள் சத்தியம் நிறைந்தவையாக இருந்தால், நமது லட்சியங்கள் சமூகத்தன்மை மற்றும் ஒன்றிணைந்த சக்தியால் பிறப்பெடுத்தால், அப்போது இந்த லட்சியங்களை அடைவது சாத்தியமில்லாதது அல்ல. இது பாரதத்துக்கான வேளை. இனி பாரதம் முன்னேறி செல்ல இருக்கிறது.
பல நூற்றாண்டு கால காத்திருப்புக்கு பிறகு நாம் இங்கே அடைந்திருக்கிறோம். நாம் அனைவரும் இந்த யுகத்தின் இந்த காலகட்டத்திற்காக காத்திருந்தோம். இனி நாம் காத்திருக்க போவதில்லை. நாம் வளர்ச்சியின் சிகரங்களை எட்டியே தீருவோம். இந்த உணர்வுடனே கூட குழந்தை ராமரின் திருவடிகளிலே வணங்கி தொழுது உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். அனைத்து புனிதர்களின் திருப்பாதங்களில் என் வணக்கங்கள். सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की. பாரத திருநாடே